நீங்க படம் பிடிச்சு அப்பா இப்படி ஒரு அழகா இவங்க அடுத்தடுத்து இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்து வியந்து எடுத்த ஒரு புகைப்படம் எந்த ஹீரோயினோடது? 80ஸ்ல இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எனக்கு வந்து ஃபேவரட். அவங்க ரவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஃப்ரெண்டு நான் சொல்லுவேன். அவர் நிறைய இந்த பேக்லைட் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணி படங்களில் காட்டுவார். அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து யாரோ ஒரு ஹீரோயின் வந்து என்னது அது கிழவி மாதிரி பேக்கெல்லாம் ஹேர் எல்லாம் வெள்ளை கலராக தெரியுது. Kanan Ravi Group presents Turin Talkies Frame and Fame Awards 2026 powered by Puma Shirts and Dhotis Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co being Pothis, எங்களுடைய print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production, radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Alensa, medical partner Apollo Hospitals. இது டூரின் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026. நேத்து நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? யார் நீ? You are suffering from anterograde amnesia. Memory stays for only one day. அம்மா ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்க போறோம். ரேகா மேமுடன் இணைந்து அடுத்த அவார்ட் கொடுக்கறதுக்காக வரப்போறது ஒன்ஸ் அகேன் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினர் இவங்க எல்லாருமே பார்த்து கத்துக்க வேண்டியது நடிப்பு மட்டும் இல்ல, அவங்களுடைய டெடிகேஷனும் உழைப்பும் தான். அப்படி இன்னைக்கும் மனம் மாறாத அதே ஹியூமிலிட்டியோட அதே நல்ல உள்ளத்தோட இருக்கக்கூடிய எங்களுடைய ஃபேவரட் பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டு நல்ல மனிதர்களின் இனிய கரங்களால் விருது வாங்க போகிற அந்த உயர்ந்த மனிதர் யார்? Touring Talkies present Frame and Fame Awards 2026. Photographer of the Golden Period, Stills Ravi. ஸ்டில்ஸ் ரவி சார் அப்படின்னு நிறைய கதைகளை கேட்டிருக்கேன் சார். ஸ்டில்ஸ் ரவி சார் ஃபோட்டோ எடுத்தார்னா அவர் நிப்பாட்டினார்னாவே அவர் லென்ஸுக்குள்ளே வந்துட்டார்னாவேன்னு நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த விருது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு? ஹலோ, எனக்கு அவ்வளோ மேடையில் பேசி பழக்கம் இல்லை. ஏன்னா பிஹைண்ட் த கேமரா தான் நான் இருந்திருக்கேன். பட்டு எனக்கு இந்த அவார்டு ரொம்ப முக்கியம். என்ன சினிமாவுக்கு கூப்பிட்டுட்டு வந்தது சித்ரா லக்ஷ்மணன் தான். ஸ்டூடியோ ஷூட்டிங் ஃபஸ்ட்டு என்ன பத்திரிகை ஃபோட்டோகிராஃபராக இருந்து என்னை வந்து ஸ்டுடியோ கூப்பிட்டு போய் நடிகர் சிவகுமார், ஜெய்சங்கர் இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி விட்டது அவர் தான். அவரோட ஃபங்க்ஷனில் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமா சார், நீங்கள் கேமரா மூலியமா பேசினது தான் அதிகம். நீங்கள் படம் பிடிச்சு அப்பா இப்படி ஒரு அழகா இவங்க அடுத்தடுத்து இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்து வியந்து எடுத்த ஒரு புகைப்படம் எந்த ஹீரோயினோடது சார்? 80ஸ்ல இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எனக்கு வந்து ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டு. அவங்களோட என்கரேஜ்மெண்ட்னால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணம் அவங்க தான். அதனால் எல்லாருமே அன்றைக்கி இருந்தவங்க எல்லாருமே அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்களா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஃபோன் பண்ணி நல்ல ட்ரெஸ் இன்றைக்கி வாங்க எடுங்க அப்படின்னு சொல்லி, அது இன்றைக்கி இருக்கான்னு தெரியல. பட் அந்தளவுக்கு அவங்க தான் என்ன என்கரேஜ் பண்ணது அவங்க தான். அந்த 80ஸ்ல உள்ள ஆர்டிஸ்ட்டு, ஹீரோஸ் அவங்க தான். எந்த கலைஞனுமே தன்னுடைய எக்கச்சக்கமான படைப்புகளில் நெஞ்சுக்கு நெருக்கமாக ஒரு படைப்பை எப்போதும் நினச்சி மகிழ்ந்து நெகிழ்ந்து சந்தோஷப்படுறது உண்டு. அப்படி இன்னைக்கும் ஒரு படம் என்னைக்கும் உங்கள் மனசில் அந்த படம்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த ஃபோட்டோ எது, யாருடையது? அபிலாஷா ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தேன் நான். அது குமுதத்தில் சென்டர் பேஜாக வந்தது. அப்படியே நீச்சல் குளத்தில் தண்ணி வந்து கட்டாகாமல் அப்படியே இருக்கும். அதுதான் ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த படம். அந்த படத்தை பார்த்தானே என்னோட படம்னு சொல்லுவாங்க எல்லாரும். அதுதான் இன்னொரு சந்தோஷம் எனக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்ன ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டுங்க. அவங்க கையில் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க ரவி, நான் மற்ற ஹீரோயின்ஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன் இதை நீங்கள் சொன்னதுங்க. எல்லாருக்கும் வணக்கம்.
ரவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஃப்ரெண்டு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய ஆரம்ப காலத்தில் 81 நான் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணேன் ரவியை. அப்போது எனக்கு 2-3 பேர் மோகன், பிரதாப் போத்தன் அவங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இவர்கிட்ட ஸ்டில்ஸ் எடுத்து பாரு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் முந்திலாம் பாம் க்ரோவில் தான் எப்பவும் தங்கியிருப்பேன். அங்கே வருவார், அங்கே வந்து ஸ்டில்ஸ் எடுக்க வருவார். அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி அசோக் குமார்னு ஒரு கேமராமேனோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் நிறைய இந்த பேக் லைட்டெல்லாம் நிறைய யூஸ் பண்ணி படங்களில் காட்டுவார். அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ் யாருமே இந்த பேக் லைட் யூஸ் பண்ணினதில்லை. ரவி மட்டும்தான் அந்த பேக் லைட் யூஸ் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு எங்களை. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து யாரோ ஒரு ஹீரோயின் வந்து உங்கள்கிட்ட தானே சொன்னாங்க, என்னது இது கிழவி மாதிரி பேக்கெல்லாம் ஹேர் எல்லாம் வெள்ளை கலராக தெரியுது, அப்படி வெள்ளை முடி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி ஸ்டில் எடுத்திருக்காங்கன்னு. பட் அது வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா அந்த பேக்லைட்டோட அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ரவிக்கு வந்து பேக்லைட் ரவின்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு டேக்லைன் மாதிரி வந்தது. அண்ட் ஹி பிகேம் ஸோ ஃபேமஸ். எல்லா ஹீரோயின்ஸ் வந்து ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ், ஒரு நல்ல செட்டு, ஒரு நல்ல கெட்டப்பில் இருந்தீங்கன்னா உடனே ரவிக்கு ஃபோன் பண்ணி, ரவி ப்ளீஸ் இன்றைக்கி வந்து ஃபோட்டோ எடுங்க. நான் ரொம்ப உரிமையோடு தான் கூப்பிடுவேன், ரவி கொஞ்சம் ப்ளீஸ் இன்றைக்கி வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 100% அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் ரொம்ப நல்லா வரும்னு அப்படின்னு ஒரு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அண்ட் அது இன்னி வரைக்கும் அவர் அப்படியே காப்பாற்றிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் சொந்த ப்ரொடக்ஷன்லேயும் 2-3 படத்தில் பண்ணியிருக்காரு. இப்போ சமீபத்தில் நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ணும்போது ரவி வந்து ஸ்டில்ஸ் எடுத்தார். அவர்கிட்ட நம்ம ஸ்டில் எடுத்தாலே எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கி அவருக்கு நான் விருது கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கிட்ட சொன்னாங்க ரவிக்கு கொடுக்கணுன்னா நான் வந்து முதல்ல நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னேன். ஸோ சித்ரா லக்ஷ்மன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு வந்து இவ்வளோ கிரேட் பர்சனுக்கு வந்து இன்றைக்கி அவார்ட் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் கரியரை வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து அவர் நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எங்கள் கரியரில் அவரோட ஃபோட்டோஸ்னாலேயே நிறைய எனக்கு கண்டிப்பாக வாய்ப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரவி அகேன். ரேகா மேம் ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள் ரவி சார் பற்றி. ரவி சார் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எங்களோடது குமுதம், ஆனந்த விகடன்லாம் எங்களுக்கு வந்து சென்டர் பேஜ்லன்னு ஃப்ரண்ட்லேயே வந்திருக்கு. அதை பார்த்துட்டு நமக்கு இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் செஞ்ச படங்களாக இருக்கட்டும், நாங்கள் செஞ்ச லெஜண்ட் டைரக்டர்ஸு, நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸு, நல்ல வித்வான்கள் இருந்தாங்க எல்லாருமே. ஸோ எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 10-15 ஹீரோயின்ஸ் தான் இருந்தோம், மாறி மாறி தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்ணிட்டு வரும்போது நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து அவ்வளோ அழகாக எடுத்து போட்டு எங்களை சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஆகிட்டனால, அனிமேஷன்ஸ் எல்லாம் ஆகிட்டனால, ஆகிட்டனால யார் எப்போ எடுத்தாங்க என்ன எடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு செட்டுக்கு வரும்போது பெரிய ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், டேரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்கள பற்றி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு தான் வருவோம். ஆக்சுவலி நமக்கு இப்போ தான் கூகுள்லாம் வந்திருக்கு, அப்போல்லாம் மொபைல்ஸ் கூட கிடையாது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்குவோம், இப்போ இவங்க செஞ்சுருக்காங்கன்னா இப்போ இவங்களுடைய படங்கள்லாம் என்னெல்லாம் படங்கள். இவங்க வந்து எந்த மம்மாட்டி குட்டியம்மா வந்து நான் தமிழில் பொம்மை குட்டியம்மாக்குன்னு பண்ணேன். ஸோ இந்த மாதிரி மஞ்சள் விரிஞ்ச பூக்கள்லாம் என்னுடைய ஃபேவரட்டான சாங்கும் படங்களும் அந்த மாதிரி இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு நம்மெல்லாம் அதிசயமாக தான் இவங்களை பார்த்துருக்கோம். அது மாதிரி எல்லாம் தெரிஞ்சு எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு சீசன் இருந்தது. இப்போ வந்து தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க பக்கத்தில் இருக்கவங்கள. இந்த கேரவன் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்குலேருந்து பக்கத்தில் இருக்க ஜென்ரேஷன், இப்போ இருக்க ஜென்ரேஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், மரியாதை வேணும், தெரிஞ்சுக்கணும். அவங்கள்ட்ட இருக்க என்ன குவாலிட்டிஸ், அவங்களுக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து அவங்க ஆக்ட் பண்ணி அவங்க அந்த டெடிகேஷனோடு இருந்தால் கண்டிப்பாக they will win. நிச்சயமா இன்னும் எத்தனை வருடங்கள் போனாலும் ஸ்டில்ஸ் ரவி சார் நீங்க எடுத்த புகைப்படங்கள் பேசும் அப்படிங்கிற பெருமை டூர் அண்ட் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026 உங்களை கௌரவிச்சதுல எங்களுக்கு இருக்கு. பொதுவாக ஆண்களுக்குனா ஹீரோயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார். ஆனால் எல்லா ஹீரோயினுக்கும் பிடிச்ச ஆனா நீங்கள் இருந்திருக்கீங்க நினைக்கும் போது கொஞ்சம் பொறாமையும் நிறைய மகிழ்ச்சி இருக்குது சார். என்றென்றும் இதே சிரிப்போட உங்களுடைய டெடிகேஷன் புரிய வருது. அவங்கெல்லாம் சொல்லும்போது எவ்வளோ நேர்மையாக இருந்திருக்கீங்க, எவ்வளவு கடுமையாக உழைச்சிருக்கீங்கன்னு தெரியுது. நாங்கள் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிற டைமில் நாங்கள் கூப்பிடுவோம், ரவி சார் வாங்க வாங்க ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு கூப்பிடுவோம். அதே மாதிரி அந்த டைமில் ப்ரெஸ் பீப்புளெலாம் வந்து எங்களை ஒரு 15 மினிட்ஸ் இன்டர்வியூ எடுத்துருவாங்க அந்த கேப்பில். ஸோ நாங்கள்லாம் வந்து அப்படி ஒரு டெடிகேஷனாக இருந்தோம். இப்போ இருக்கவங்க பின்னாடி இப்படியே போய் அப்படி எடுத்து கெஞ்சுறாங்க, அப்படி ஃபோட்டோஸ் எடுக்கணும், இன்டர்வியூஸ் எடுக்கணும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. சினிமான்றது ரொம்ப பயங்கரமான ஒரு பொக்கிஷம். அது ஒரு நாங்கள்லாம் இருந்த காலங்கள் வந்து ரொம்ப பிளஸ்ஸிங். நிச்சயமா அதனால தான் அது கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர். இந்த மாதிரி ஒரு டீ கடையில் பல ஆண்டுகள் பல நாட்கள் பேசினவங்க நீங்கள். அப்போ பேசின மாதிரியே தான் எப்பவும் பேசிகிட்டு இருக்கோம். பேசின ஒரு கதையை தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காரு. அரசன் கிட்டத்தட்ட உடைய முதல் கதை தானே.
ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய மொமெண்ட்ஸ் இருக்கு. கிட்ட இருக்கக்கூடிய கன்விக்ஷன். ஆக்சுவலாக அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்துக்குலாம் வேற யாராவது இருந்தாங்கன்னா லைக் தே வுட் ஹவ் பீன் டிஸப்பியர்ட். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.